வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு பெரிய வைரஸ் எப்படி பரவுது அப்படின்றத ஒரு படத்தில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. கான்டேஜியன்ற படத்தில், அதாவது இந்த படத்துடைய பேர் வந்து கான்டேஜியன், 2011 ரிலீஸ் ஆன படம். கான்டேஜியன்னா தமிழில் தொற்றுன்னு பேர். இந்த படத்தில் ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஜூடியோட்டிக் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து பரவும். ஸோ ஜூடியோட்டிக்ன்ற வைரஸ் வந்து எது மூலயமா பரவுது, என்ன அதோடைய வைரஸ்க்கான தடுப்பூசி அப்படின்றது இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஜூடியோட்டிக் வைரஸ்னால் என்னன்றது நான் அப்புறமா வீடியோ போக நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இந்த வைரஸ் வந்து எப்படி பரவ போகுதுன்றதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து வைரஸ்க்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த வைரஸ் வந்தவங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும், தலைவலிக்கும், ஃபீவர் வரும், சில சமயம் வந்து பிரெயின் டெட் ஆகிடும். இந்த வைரஸ் வந்து பரவுற ரேட் வந்து, அதாவது ஸ்ப்ரெட் ஆகிற ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதோடைய மொராலிட்டி ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 30லேருந்து 45% வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த வைரஸ்க்கான வேக்சினை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து அந்த வேக்சினை போட்டு, அதாவது என்னென்னா அந்த வைரஸ் வந்து பரவுச்சுன்னா, வைரஸ் ஹியூமன் பீயிங்குள்ளே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபீவரு, தலைவலி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிம்டம்ஸ் காட்டி, அதுக்கப்புறம் பிரெயினை டெட் பண்ணி அந்த வைரஸ் வந்து அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த படத்தில் வந்து வைரஸுக்கான வேக்சினை கண்டுபிடிச்சி அதை சீல் பண்ணி பேக் பண்ணி எல்லாருக்குமே வந்து மக்களுடைய மூக்கு வழியாக அந்த வேக்சினை, அதாவது 2 மூக்கு வழியாகவும் வேக்சினை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பண்ணி ஒவ்வொரு மக்களையும் வந்து காப்பாற்றுற மாதிரி காமிப்பாங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் எப்படி அந்த வைரஸ் பரவுது, எதுலேருந்து பரவுச்சு, ஸோ அந்த வைரஸ்க்கான ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த வைரஸ் எப்படி பரவுச்சுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா என்னுடைய டெலகிராமில் இந்த படத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இந்த லேடி தான் அந்த வைரஸால் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன். ஸோ இந்த கதையோடைய ஒரு மெயின் ரோலும் இவங்க தான். இவங்க ஒரு பார்ட்டி வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் இவங்க டச் பண்ணுற எல்லா பொருட்களையும் வந்து ஜூம் பண்ணி இந்த மூவியில் காட்டுறாங்க கிளைமேக்ஸில். ஸோ இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறதா இருக்கட்டும், ஜூஸ் குடிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அங்கே ஒரு பார்ட்டிக்கு போய் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த பார்ட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மறுநாள் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் தான் வந்து வேலையை காட்டுது அந்த வைரஸ். அந்த கிளாஸை தொட்ட அந்த வெயிட்டரும் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டுருவார். இந்த லேடி டச் பண்ண எல்லாமே வந்து வைரஸால் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு காட்டு பகுதியில் தான் காமிக்கிறாங்க. மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய பனை மரத்தை. போர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இறைச்சி பன்றி. ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி இது. அந்த மாதிரி இவங்க வந்து பன்னியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு, அதாவது என்னென்னா மறுநாள் தான் இந்த வைரஸ் அஃபெக்டட்லாம் நடந்துகிட்ருக்கோம். இதோட இந்த படமும் முடிஞ்சுது, இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா இந்த படத்தில் கான்டேஜியன்ற படத்தில் ஜூனோட்டிக் வைரஸை பற்றி பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வைரஸ் வந்து எப்படி பரவுது, என்ன ஏதுன்றதை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஜூனோட்டிக் வைரஸ்னால் என்னென்னா, வவ்வாலிலிருந்து பன்றியிலேருந்து மனுஷங்களுக்கு அந்த தொத்திக்கிற அந்த தொற்று நோயை தான் வந்து ஜூனோட்டிக் வைரஸ்னு சொல்லலாம். அதாவது விலங்குகள் கிட்டேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் தான் ஜூனோட்டிக். காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுடைய உணவு பழக்கங்களும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உணவு பழக்கங்கள். ஸோ இந்த செஃப் வந்து, இந்த படத்தில் இந்த செஃப் வந்து அந்த பன்றியுடைய வாயில் விரலை விட்டு அந்த பன்னியை வந்து கட் பண்ணி சமைக்கலான்னு போகும்போது அந்த சுச்சுவேஷனில் தான் அவருடைய கையை அவருடைய ட்ரெஸ்ஸில் தொடச்சிக்கிட்டு இந்த கதையோடைய ஹீரோயினியை பார்க்க போயிருப்பார். அவங்க விஷயம் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய சமையல் நல்லா இருக்குன்னு. அப்போது பரவிய தொற்று தான் இந்த ஜூனோட்டிக் வைரஸ். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இந்த படத்தை என்னுடைய டெலகிராம் சேனலில் போடுறேன். ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.